இரகசிய இரவு. அத்தியாயம் 6. உண்மையை நெருங்கும் இரவு. ஆதித்யன் வீட்டின் கதவை மெதுவாக மூடினான். மூச்சு இன்னும் சரியாக வரவில்லை. கையில் இருந்தது கிணற்றிலிருந்து எடுத்த அந்த உலோகப் பெட்டி. அந்த மேசையில் வைத்தவுடன் அவன் கண்கள் நேராக ராமலிங்க முகத்தையே பார்த்தன. இதை பார்த்தா நீ பயப்படுவனி தெரியும் ஆதி, ராமலிங்கம் மெதுவாக சொன்னார். ராமலிங்கம் உண்மையை சொல்லத் தொடங்குற நேரம். உன் அப்பா சுப்பிரமணியனும் நானும் இந்த ஊரில் ஒரே உயிர் போல வாழ்ந்தவங்க. அந்த இரவு என்று சொல்லும்போதே அவர் குரல் நடுங்கியது. உன் அம்மா சாவு விபத்து இல்லைன்னு முதல்ல கண்டுபிடிச்சது உங்கள் அப்பா தான். ஆதித்யன் திடுக்கிட்டான். என்ன நடந்தது அந்த இரவு? ராமலிங்கம் தொடர்ந்தார். கிணற்றுக்கு பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்டுட்டு உன் அப்பா வெளியே போனார். அங்கே 2 பேர் உன் அம்மாவோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதித்யனின் இதயம் துடிச்சிச்சு. யார் அவங்க என்று கேட்டான். ராமலிங்கம் தலையை குனிந்தார். இந்த ஊரில் பெரிய சக்தி இருக்கிற மனிதர்கள். அந்த வாக்குவாதம் அடிதடியாக மாறிச்சு. உன் அம்மா தப்பிக்க முயற்சி பண்ணும்போது ராமலிங்கம் குரல் உடைந்தது. அவங்கள கிணற்றுக்குள்ளே தள்ளிட்டாங்க. ஆதித்யன் எழுந்து நின்றான். அப்பா பார்த்தாரா? ராமலிங்கம் ஆமாம் என்று தலையசைத்தார். அந்த இருட்டில் எல்லாமே உன் அப்பா கண் முன்னாடி நடந்துச்சு. அடுத்த நாள் காலை விபத்துன்னு ஊரில் பரப்பிட்டாங்க. உன் அப்பா போலீஸ்க்கு போனார். ஆனால் ராமலிங்கம் கசப்பாக சிரித்தார். அந்த போலீஸும் அதே கூட்டத்தோட ஆள்தான். அந்த நாள் இரவே உன் அப்பா இந்த டைரியையும் சில ஆதாரங்களையும் என்கிட்ட கொடுத்தாரு. என்னை நம்பி நீ உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு போயிட்டாரு. ஆதித்யன் கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அப்பா இப்போ எங்க? ராமலிங்கம் நீண்ட மூச்சு விட்டார். அந்த நேரம் ரேடியோ தானா ஒலிச்சிச்சு. இந்த முறை குரல் மிகவும் அருகில் இருப்பது போல. ஆதி, நீ கேட்ட உண்மை இப்போ உனக்கு தெரிஞ்சிடுச்சு. ராமலிங்கம் உறைந்து போனார். இந்த குரல், இது ரேடியோவில் வந்த குரல். ராமலிங்கம், நீ இன்னும் உயிரோடு இருக்கிறதே எனக்கு ஆச்சரியந்தான். ஆதித்யன் ராமலிங்கத்தை பார்த்தான். இவன்தான் அப்பாவின் நண்பன். ஆனால் இதை கேட்குறவன் அப்பாவின் மிகப்பெரிய எதிரி. ரேடியோவின் கடைசி வரி. நாளை இரவு கிணற்றுக்கருகே வா. உண்மையோடு முடிவும் காத்திருக்கு. ரேடியோ அமைதியானது. வீட்டுக்குள்ள முழு இருட்டு.
ஆதித்யன் மெதுவாக சொன்னான். இந்த தடவை நான் ஓட மாட்டேன். அத்தியாயம் 7 பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தியாயம் 7 என்ன நடக்க போகுது? கிணற்றில் நடக்க போகக்கூடிய நேரடி மோதல். அப்பா உயிரோடு தான் இருக்காரா? உண்மையான குற்றவாளி யார்? தெரிஞ்சிக்க பொறுமையாக காத்துட்ருங்க.